அனைத்து தமிழஞ்சங்களுக்கும் வணக்கம். நான் கண்ணன் முருகேசன், கட்டுமான பொறியாளர். நம்ம ஈசிஆர் சைட்டில் இருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரூஃப் வந்து மட்டம் பார்க்குறது. ஏன்னா சென்ட்ரிங் வேலை முடிஞ்சிச்சு. இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து ரூஃப் வந்து நம்ம மட்டம் பார்க்க போகிறோம், லெவல் பண்ண போகிறோம். டியூப்வெல் வச்சு தான் அடிச்சிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் பர்ஃபெக்டாக ஃப்ளோர் வந்து பக்காவாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு லெவல் பார்க்குறோம். லெவல் பார்க்கும்போது என்னென்ன விஷயம் கவனிக்கணும், அதை எப்படி எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா 5 இன்ச்சு காங்கிட்டும் இருக்குது, 6 இன்ச்சு காங்கிட்டும் இருக்குது, சங்கன் இருக்குது. சரிங்களா? இந்த லெவல் பார்க்குறது ரொம்ப முக்கியமான ஒரு ஈவெண்ட்டு. இது வந்து உங்களுக்கு காங்கிரீட் குவான்டிட்டியை வந்து கரெக்டாக கொடுக்கறதுக்கு உதவும். பூசும்போது வந்து பூச்சிக்கணத்தை கரெக்டாக கொடுக்கறதுக்கு உதவும். செலவுகளை வந்து கரெக்டாக கண்ட்ரோல் பண்ண முடியும். பில்டிங்கும் ஸ்டேபிளாக இருக்கும். லெவல் பிரச்சனை வந்தால் பில்டிங்லேயும் பிரச்சனையும் வரும். அதனால் லெவலுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. லெவலுங்கிறத வந்து நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகிறோம், என்ன விஷயம் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பருக்கும் பகிர்ந்துக்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு ஊக்கத்தை கொடுக்கும். உங்களுக்கு பிளானு ஸ்ட்ரக்சர் ட்ராயிங் வேணுன்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். சென்னையில் வீடு கட்டிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது அதில் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஏதாவது ஐடியா தேவைப்படுது, ஒரு கன்சல்டிங் தேவைப்படுது அப்படின்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள், கன்சல்டிங் பண்ணி தரோம். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பீம் மேலே வந்து கட்டிகிட்டு இருக்கிறாங்க. சென்ட்ரிங் ஒர்க்கு முடிஞ்சிச்சு. அதனால் சைட்டை வந்து ஓரளவுக்கு கீழே க்ளீன் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நல்லா சைட்டை க்ளீன் பண்ணணும். நேற்று எப்படி இருந்துச்சு, ஃபுல்லாக மிஷின் ஓடி இருந்தது, பலகை கட் பண்ணுறது எல்லாம் வந்து உங்களுக்கு சுத்தம் இல்லாமல் இருந்துச்சு. இன்றைக்கி பாருங்கள், நல்லா சுத்தமாக தெளிவாயிடுச்சு. இந்த மாதிரி வந்து சென்ட்ரிங் வேலை முடிஞ்சதுமே காங்கிரீட்டுக்கு முன்னாடி வந்து சுத்தம் பண்ணிடணும். இப்போ வேறு ஏதாவது கொஞ்சம் வேலை செஞ்சாலும் காங்கிரீட் அன்னைக்கு காலையிலையோ நாள் ஈவினிங்கோ வந்து சைட்டை வந்து சுத்தம் பண்ணிடணும். இப்போ பாருங்கள் சைட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள், நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு ஜாக்கியை சரி பண்ணி விடுங்க மிஸ்ரே. அந்த கல் மேலே இருக்கிற ஜாக்கியை சரி பண்ணி விடுங்க. ஓவராலாக சைட் வந்து க்ளீனாக இருக்குது, பர்ஃபெக்ட், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லாம் தேவையில்லைன்னா எடுத்துருங்க மிஸ்ரே. அப்புறமா மேலே போகலாமா? ஹவுஸ் கீப்பிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு ஸ்டேஜுமே ஒவ்வொரு தடவையுமே வந்து சைட்டை வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். நம்ம வேலை செய்கிற இடம் வந்து சுத்தமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். வேலை செய்கிறவங்களுக்கும் நல்லா ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், வந்து பார்க்குறவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். சுத்தமாக இருக்கும்போது வந்து நம்மளுக்கு வந்து நல்லா பாசிட்டிவான வைப்பும் கிடைக்கும். நம்மளுக்கு வேலையை பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கும். அதனால தான் வந்து நம்ம இடத்த சுத்தமாக வச்சுக்கணும்னு சொல்கிறோம். சின்ன சின்ன விபத்துகள் நேராமல் தடுக்கிறதுக்கும் நம்ம வந்து சைட்டு வந்து சுத்தமாக இருக்கணும். அதுதான் ரொம்ப நல்லது. அதனால தான் நம்ம எல்லா சைட்டுமே, நம்ம சைட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாலே சுத்தம் பண்ண சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். சுத்தம் பண்ணி செய்கிறது தான் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ரொம்ப நீட்டாக இருக்கணும். நல்லாயிருக்கு. இப்போ படிக்கட்டு பாருங்கள், நல்லா கிளியரான லுக்கு கிடைக்கும். நல்லா சூப்பராக இருக்குது. இதில் வந்து கன்டினியூ பண்ணி இதில் மேலே ஏறி இதுக்கு நேர் போய்ட்டு இந்த பீமில் ஓப்பன் வச்சுருக்கோம் பாருங்கள். இதில் போய் கரெக்டாக உட்காரணும். பீம் பைண்டிங் போயிட்டுருக்கு. இதுதான் நம்ம ஸ்பேசர் பற்றி சொன்னது. 20 mm ராடு வருது அப்படின்னா 20 mm போடலாம். 20 mm ராடு இங்கே கிடையாது இந்த பீம்லேயுமே. அதனால் 20 mm வந்து நம்ம இப்படிலாம் 16 வச்சுருக்கோம். 1 மீட்டருக்கு ஒரு இடத்துல வச்சு கட்டணும். இது வந்து ஒரு குறிப்பிட்ட பீமில் மட்டும் எக்ஸ்ட்ரா ராடாக வருது. 2 வச்சு நல்லாயிருக்கு. இந்த பீம் இதையே பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். எல் அடித்து க்ளீனாக இருக்குது. இந்த மாதிரி வந்து பெயிண்டிங் வந்து நல்லா க்ளீனாக செய்யணும் நம்ம.
பாட்டம் டாப்பு கண்டிப்பாக எல் அடிக்கணும். நிறைய இடத்துல பாட்டம் எல் அடிக்க தேவையில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை இது பண்ணுவாங்க. கண்டிப்பாக எல் அடிக்கணும். எல் அடித்தா தான் ஒரு பிடிப்பு நல்லா சூப்பராக இருக்கும். அந்த பீம் ராடு வந்து உள்ளே இழுக்காமல் இருக்கிறதுக்கு வந்து எல் வந்து மஸ்ட்டு. கண்டிப்பாக எல் அடிக்கணும். இந்த மாதிரி செகண்டரி பீம் போடும்போது இது பிரைமரி பீம். ஒருத்தர் கூட கமாண்டில் கேட்டிருந்தா அப்படியே பிரைமரி பீம் செகண்டரி பீம் பற்றி இது பண்ணும்போது இந்த மாதிரி வந்ததுன்னா செகண்டரி பீமுக்கு மேலே பிரைமரி பீம் உட்காரணுமான்னு கேட்டிருந்தாரு. அப்படி கிடையாது. பிரைமரிங்கிறதே ஏன் அந்த வார்த்தை வருதுன்னா இந்த லோடையும் சேர்த்து தாங்கக்கூடியது அப்படிங்கிறதால தான். அப்போ வந்து ஃபஸ்ட்டு பிரைமரி பீமும் அது மேலே தான் செகண்டரி பீமும். இப்போ டாப் ராடு டாப்புக்கு மேலேயும் பாட்டம் ராடு பாட்டத்துக்கு மேலேயும் வரணும். செகண்ட் லேயர் ராடு வருதுன்னா அந்த செகண்ட் லேயர் ராடு நம்ம வந்து எப்படி வாட்டமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் அந்த மெயின் ராடு கீழே இருக்குது. அதுக்கு மேலே இந்த பீம் போய் வந்துச்சு. அப்புறம் இந்த செகண்ட் லேயர் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த செகண்ட் லேயர் போயிடுச்சு. இந்த மாதிரி தான் ப்ராப்பராக பண்ணணும். எல்லுங்கிறது மஸ்ட்டு. எங்கேயுமே எல் இது பண்ணாமல் இருக்கக்கூடாது. அதுமாதிரி ஊக்குங்கிறது மஸ்ட்டு. பாட்டமில் வந்து நம்மளுக்கு வந்து பைண்டிங் பாருங்கள் எல்லா ரிங்லையும் கட்டியிருப்போம். பாட்டம் ராடு எக்ஸ்ட்ரா ராடு அனைத்துமே நம்மளுக்கு வந்து எல்லா இதுலேயும் கட்டணும். இந்த ஒரு இடம் பாருங்கள். இந்த சைடு மட்டும் நம்மளுக்கு கிங் பண்ணால் போதுமானது. இந்த சைடு வந்து நமக்கு தேவையில்லை. எதனாலனா காலம் பொசிஷன் இப்படி இருக்குது. அப்போ வந்து பீம் வந்து இந்த சைடு ராடு பீமுக்கு காலத்துக்குள்ளே போயிடும். இந்த ராடு மட்டும் உங்களுக்கு வந்து கிராங்க் பண்ணி ஏற்றினா போதுமானது. தேவையான அளவுக்கு தான் அடிக்கணும். ரொம்ப ஒட்டிட்டு போடக்கூடாது. இந்த ராடை ஒட்டி இருக்கணும். இழுத்து இறக்கி விட்டதுக்கப்புறம் காலம் ராடோட பைண்டிங் பண்ணணும். இந்த லைன் பார்த்திங்கன்னா கண்டிப்பாகவே அப்படி தான் இருக்கும். இந்த சைடு ராடு மட்டும் அடித்தா போதுமானது. அந்த சைடு வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாகவே போயிடும். தேவையில்லாத இடத்துல வந்து ராடை வந்து வளைக்காமல் ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு போகணும். காலத்துக்கு வெளியில் இல்லாமல் உள் பக்கமாக கொண்டு போகணும். அதுதான் முக்கியம். வந்து நம்ம மட்டம் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வந்து கார்னரில் கல் 3 செங்கல் வந்து உயரமான கல் எடுத்துகிறாங்க. இது கல் எல்லாமே பர்ஃபெக்ட் அளவாக இருக்கும். அதனால் 3 கல் எடுத்துகிட்டு டியூப்பில் தண்ணி பிடிச்சிட்டு ஏர் பபிள்ஸ் இல்லாமல் செக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த ஒரு மூலையிலேருந்து நான் மற்ற 3 கார்னரையும் வந்து நம்ம மட்டம் வாங்கணும். அந்த கையும் பார்த்துங்க எது ஏற்றுனே இருக்குன்னு பார்த்துங்க. அந்த மூளைக்கு இப்போ பண்ணி ஒரு ஆள் மட்டும் மாறு. ஒரு ஆள் ஒரே இடத்துல உட்காரு. இறங்கணும். சீட்டில் வை. ஏற்றணும். இறக்கணும் இன்னும் இறங்கிடும். மேஸ்திரி அதில் கீழே வச்சு பார்த்தீங்கன்னா சரியாக வந்துடுமோ? அந்த மூலையும் பாரு பாப்போம். முதல்ல 4 கார்னரையும் பார்த்துக்கிட்டு முடிவு பண்ணுங்க எந்த பக்கம் இதுவாக இருக்குன்னு. அதில் வைப்பா. சீட்டில் வைப்பா கருப்பு. இது 3 மட்டமாக இருக்கா? நீ கருப்பு நீ இங்கே பாரு. இந்த பக்கம் வா. இந்த கார்னருக்கு வரலாம். இங்கே அவரும் மட்டம் கொடுக்கல, நீயும் மட்டம் கொடுக்கல. மட்டமாக இருக்குது. இங்கே வா, இந்த மூளைக்கு வா. 2 ஒன்றே இருக்கா? இதுவும் ஒன்று ஆயிடுச்சுன்னா அதை மட்டும் சரி பண்ணிட்டு போயிடணும்.
அப்போ இதுக்காக இதை இறக்குங்க. ஏற்றிங்கப்பா, இங்கே வா. அதை ஏற்றிக்க உட்கார அப்படி அந்த மூளை ஏற்று அங்கேருந்து கொடுப்பா. இந்த மூளைக்காக மற்ற பக்கத்தை வாங்க, அவ்வளோதான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 காரணம் நம்மளுக்கு ஒரு மட்டமாக தெரியுது, இந்த 2 காரணமும் ஒரு மட்டமாக தெரியுது. அப்போ இதுக்காக வந்து இதை நம்ம ஏற்றிக்கணும். ஏன்னா இது பழகிலையும் பிஞ்சு தெரியுது. அப்போ இதை ஏற்ற சொல்லிடுவோம். இப்போ வந்து 4 கார்னரும் வந்து ஒரு கார்னருக்காக மட்டம் பண்ணிட்டோம், ஏற்றியாச்சு, சரி பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணோம்னா இதில் ஸ்பேன் எப்படி இருக்கு, இப்படி இருக்கா? ஓகே. அப்போ இப்படி பிடிங்க, தெற்கு பிடிங்க, ஒரு ஸ்பேனுக்கு வைங்க. இங்கே வாங்க, இதை லூஸ் பண்ணு. இது லூசு. இப்போ வந்து இந்த ரூம் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு லாங்லேருந்து கட்டுறேன். இப்போது இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் ஸ்பேன் எப்படி இருக்குன்னா கிழக்கு மேற்கில், அதாவது ஷார்ட்டர் ஸ்பேன் இப்படி ரெக்டாங்கிள் இருக்குது. இந்த வசத்தில் வந்து ஸ்பேன் இருக்குது. இப்போ மேஸ்திரி பார்த்துட்ருக்காங்க. இப்போ என்ன பண்ணோம், 4 கார்னரும் மட்டம் பார்த்தாச்சு, 0 லெவல் இருக்குது. இப்போ அடுத்தது என்ன பண்ணோம்னா அந்த ஓரத்துக்கும் இந்த ஓரத்துக்கும் மட்டம் பார்த்த இடத்துல கல்லை வச்சு நூலை டைட்டாக பிடிச்சிட்டு ஒரு ஸ்பேனுடைய சப்போர்ட் இருக்கிற இடத்துலையும், இப்போ இந்த ஸ்பேன் இருக்குன்னு வைங்களேன், தெரிஞ்சு பாருங்க ஃபுல்லாக. இந்த ஸ்பேனு, அடுத்த ஸ்பேனு ஒரு ஸ்பேனாக. இப்போ நம்ம இதை மட்டம் கட்டிட்டோம். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த கார்னரும் அந்த கார்னரும் மட்டங்கிறப்ப நூலை பிடிச்சிட்டு இடையில ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, 1 2 3 இந்த மாதிரி ஜாயிண்ட் எல்லாத்தையும் மட்டத்தை சரி பண்ணணும். இந்த ஒரு சைடு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடு போகணும். இப்போ அந்த சைடு பண்ணிட்டோம். இப்போ ஆப்போசிட் சைடு வந்துச்சு. ஆப்போசிட் கையில் அந்த கார்னரும் இந்த கார்னரும் நம்மளுக்கு மட்டம். அப்போ நூலை பிடிச்சிட்டு ஒரு இதுக்கும் வச்சு பார்க்கணும். லேசாக ஏற்றலாம் மாட்டேங்க மிஸ்டே. போதும். அடுத்தது தெக்கால, அடுத்தது ஏத்த. போதும். அடுத்தது ஏற்றுங்க. ஏத்து. அட நீ ஏத்துறா லைட்டா. போடா. ஸ்பேன் பெருசாக இழுத்துருக்கா மிஸ்திரி? சின்ன ஸ்பேனு சென்டர் பார்க்க தேவையில்ல. அடுத்து இந்த ரூமுக்கு மாறுங்க. ஸ்பேனை ரொம்ப இழுத்துருந்தோம்னா சென்டர் கண்டிப்பாக பார்க்கணும். ஸ்பேன் சென்டர் டைட் வச்சுக்க சொல்லுங்க. அப்படியே இருப்பா, இங்கேருந்து மாற்றி விடுப்பா மட்டத்தை. இங்கே வாப்பா, அங்கேயே வாங்கப்பா, அந்த காரணம் வாங்கப்பா. ஸ்பேன் எப்படி இருக்கு மிஸ்திரி இதில்? அந்த கார்னரில் வையே, கார்னருக்கு மாற்று, வெளில கார்னர் மாற்று, பின்னாடி கார்னர் மாற்று, கார்னரில் போடு அந்தாண்ட கார்னரில் போடு. லாஸ்ட்டில் பிடி சொல்கிறேன். அங்கே வச்சு வாங்க. இங்கே வாப்பா. இருந்து அந்த கார்னர் வாங்கணும். இந்த இந்த கார்னர் பார்த்தாச்சு. அடுத்தது வந்து இந்த கார்னர் பார்த்துட்ருக்கோம். இது பார்த்தாச்சுன்னா நம்ம நூல் பிடிச்சி பார்க்க ஆரம்பிக்கணும். அடுத்ததா அண்ணா எவ்வளோ இருக்கு? ஏற்றுங்க. சரி, அப்படியே அந்த ஓரத்தை நூலை பிடிச்சி ஓரம் ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துருங்க. அது என்ன ஓரத்தில் எப்படி முட்டை என்ன இருக்குது? அப்படியே பார்த்துக்குங்க. அப்படியே சீட்டு வச்சு பார்த்துருங்க. நூலை பிடிங்க, டியூப்பில் உள்ள வைப்பா. டியூப் வேணாம்ப்பா, நூலை பிடிப்பா. டியூப்பை ஒரு இடத்துல வைப்பா கட்டி.
இதில் வந்து ஸ்பேன் எப்படி போட்டிருக்கோன்னு பார்க்கணும். இப்போ ஸ்பேன் வந்து இதுலேருந்து ஆரம்பித்து இப்படி போகுது. எது வரைக்கும்னா அந்த ஒரு குறிப்பிட்ட வரைக்கும் தான். கீழேன்னு நான் உங்களுக்கு நேற்று வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். ரொம்ப லென்த்தாக இருக்கும். அதனால் ஃபுல் ஸ்பேனை இழுத்ததுக்கப்புறம் அந்தாண்ட ஒரு சீட்டு மட்டும் ஃபுல்லாகவே இப்படி இருக்கும். ரன்னர் பிடிச்சி பண்ணியிருக்கோம். அதனால் வடக்கால ஓரம் ரன்னரை முதல்ல அதை பீம் பாட்டம் அதை சரி பண்ணிக்கணும். 2 கார்னரும் மட்டமாக இருக்குது. ஒரு சீட்டுக்கும் வச்சு பார்க்கணும் இதை. அப்படியே மேற்கிருந்து வாங்க மிஸ்ரே, ஒரு சீட்டா. வேலை இருக்கு, ஜாக்கி தானே இருக்கும் பெட்டி. நூல் டைட் ஃபுல்லாக டைட்டில் பிடிக்கலாம். டைட்டாக தானே ஃபுல்லாக டைட் வேணும். சென்டர் டைட் ஸ்பேன் தானே அது. பெட்டியாக இருந்தால் முட்டு பாருங்கள். ஸ்பேனாக இருந்தால் சென்டர் பாருங்கள். இப்போ இந்த வாரம் வந்து அங்கேருந்து கண்டிப்பாக பார்த்து முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுறோன்னா, இந்த ஸ்பேன் எங்கே முடியுதுன்னா இவங்க உட்காந்துருக்கிறதுக்கு நேரம் முடியுது. அப்போ அதில் வந்து 2 வாரமும் நம்மளுக்கு வந்து சரி பண்ணியாச்சு. நூலை பிடிச்சி ஒரு ஸ்பேனாக அப்படியே பார்த்துட்டே வரணும். அப்படியே எல்லா ஸ்பேனையும் கரெக்டாக பார்த்துருவாங்க. நம்ம அந்த வாரமும் சரி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம்னா, ஒரு ஸ்பேனையும் பிடிச்சி, ஏன்னா இது வந்து ஸ்பேன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாகவே. அதனால் வந்து சென்டர் பார்க்கணும். இப்போ வந்து ஒரு ஸ்பேனுடைய அவுட்டரும் பிடிச்சிட்டாங்க. ஏன்னா சென்டர் சரி பண்ணி நூலை இப்படியும் பிடிக்கலாம். இங்கே பலகை இருக்குது. ஒரு ஸ்பேன் இண்டிவிஜுவலாக பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம். ஒரு ஸ்பேனுடைய 2 சப்போர்ட்லேயும் வந்து மட்டமாக இருக்கிறதுனால நூலை பிடிச்சி அதோடைய சென்டரில் கல்ல வைக்கணும். ஆமாம். இன்னும் கொஞ்சம் அப்படியே முட்டு போட்டுற சொல்லுங்க மிஸ்டர் கையோட. போதும் சைஸ்ண்ணா. அப்படியே இது ஜாக்கி வச்சு கையோட வேலையை முடிச்சு வந்துடுங்க. இங்கே இதுக்கு வந்துடுங்க. அது பலகை இருக்குது. இங்கே வந்து வச்சு பாருங்கள், மட்டை கொட்டை வச்சு பாருங்கள், ஓரளவுக்கு தெரியும். இந்த மட்டை கொட்டை வாங்க. தள்ளி அவன் கரெக்டாக விடா. நேரம் விடா, எனக்கு நேரம் வைக்கணும். இன்னும் மேற்க தள்ளி வைப்பா, அப்படி வைப்பா. இன்னும் கொஞ்சம் அடுத்தது டைட்டு வைங்க. அடுத்து பாருங்கள், அது பார்ப்போம். சாக்கி போடுறீங்களா? அடுத்தது ஏற்றுற மாதிரி இருக்கும். வரேன் ஏற்றுங்க. ஏற்றுங்க. இது பாருங்கள் எவ்வளோ கேப் இருக்குதுன்னு சொல்லிட்டு, இந்த கேப்பு நம்ம வந்து ஃபில் பண்ணி இதை ஏற்றணும். அப்போ தான் இந்த பள்ளம் மறையும். பார்க்கும்போதே நம்மளுக்கு இதுலேருந்து இது லேசாக பள்ளம் இந்த இடம் மட்டும் தெரியுது. அந்த இடத்துக்கு இப்படி வட்டமாக தெரியுது. இந்த வாரம் பார்த்துட்டிங்களா? ஓகே. அந்த இது செக் பண்ணிட்டுருங்க ஒரு தடவை. சரி பண்ணாங்களே, சென்டர் வைப்பா. ஒரு தடவை சரி பார்த்துட்டு இந்த ரூமில் இருந்து அந்த ரூமை கிடத்துக்க மாட்டோம். இவ்வளோ டைட்டாக பிடிக்கணும். லூஸாக பிடிச்சிங்கனாலும் பிரச்சனை வந்துடும் பார்த்துங்க. டைட் வச்சுட்டீங்களா? இன்னும் கொஞ்சம் நேரத்தேன். இன்னும் ஏத்தேன். போதும். லெவல் டிப் எடுத்து இந்த ரூமோடைய கார்னர்லேருந்து இந்த 4 கார்னரையும் வாங்குங்க. அந்த 4 கார்னரையும் வாங்க. அப்படியே அந்த கார்னர்
ஓ எங்கே வேணாலும் பாரு உன் விருப்பம். ஆ எப்படி இருந்தாலும் நாளைக்கு நீ தான் பார்க்க போகிற. என்ன வருது தெரியும் மட்டம் மட்டம் சரிப்பா அந்த மூளைக்கு போ. இது மட்டமாக இருக்குது, அந்த மூளைக்கு போ. இப்போ இந்த கார்னர் மட்டம் பார்த்த ரூம்லேருந்து இந்த கார்னரும் மட்டமாக இருக்குது, அந்த கார்னர் மட்டமாக இருக்குது. இப்போ இந்த கார்னர் போயிட்டா அப்படி. இதெல்லாம் ஏன்னா ஒரே அளவுள்ள காங்கிட்டு. இதில் இருந்து எல்லாமே அரிஞ்சு காங்கிட்டு கண்டினியூ இது வரைக்கும் வருது. பாருப்பா என்ன இருக்கு ஏற்ற சொல்லு. கோடிக்கு வாங்க. அது மட்டும் கொஞ்சம் ஏற்றுற மாதிரி இருக்குது, அதனால் அந்த மூலையை கொஞ்சம் ஏற்றிட்டு இருக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ரூம் மாதிரி வரும். இதுவும் சரி இந்த சங்கனும் சரி ஒரு ஸ்கொயர் மாதிரி வரும். இந்த மூலை ஓகே ஆச்சா? இந்த காரணம் வந்துருங்க. பெட்டி முடியாது, பெட்டி முடியாது, இந்த பெட்டி முடியாதுங்க. லேசாக ஏற்றுங்க. இப்போ மட்டமாகிடுச்சு. இப்போ வந்து இந்த ஏற்கனவே மட்டம் பார்த்த லெவலில் இருந்து அந்த ரூமுடைய 4 கார்னரையும் வந்து மட்டம் பண்ணியாச்சு. எப்பயுமே ஒரு ரூம் பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெஃபரன்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு போகணுமா. ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம்னா அதுலேருந்து கன்டினியூவாக எடுத்துகிட்டு போகணும். இப்போ இந்த ரூம் பார்க்குறோம் அப்படிங்கிறப்ப 4 கார்னரையும் முதல்ல பார்த்து முடிச்சுட்டு ராணியை போட்டு பழகிய உட்காரவங்க. ஸ்பேனை எப்படி போட்டிருக்குன்னு பார்க்கணும். ஸ்பேன் வந்து கிழக்கு மேற்கில் இருக்குது, இப்படி இருக்குது. அப்போ வந்து தெற்கு வடக்கில் உட்காந்துட்டு அந்த கார்னரும் இந்த கார்னரும் நம்மளுக்கு வந்து மட்டம். இப்போ வந்து இடையில இருக்கிற ஸ்பேன் ஒளியும் சரி பண்ணணும். தெற்கு வடக்கில் உட்காருப்பா, நூல் எடுப்பா, பிடிப்பா, இன்னும் கார்னர் வந்துருப்பா, அப்படி பிடிப்பா, அப்படி இங்கேருந்து போங்க, சரி வடக்கிருந்து போங்க. இப்போ இந்த கார்னரும் அந்த கார்னரும் நம்மளுக்கு மட்டும். அடுத்தடுத்த ஸ்பேனை நம்ம வந்து சப்போர்ட்டாக பார்க்க போகிறோம். இறக்கு இறக்கு இறக்கு. கொஞ்சம் இருக்கலாம் இருக்கலாம். போதும் போதும். அடுத்தது ஏற்ற சொல்லுங்க. ஏற்றுங்க. அண்ணே 3/4 இன்ச்சு மேலே இருக்கு. அந்த ஓரம் பாப்பா, மேற்கால ஓரம் போ. இந்த ஓரம் சரியாயிடுச்சு. அப்படியே மேற்கால ஓரம் சேம் அதே மாதிரி பிடிச்சி கார்னர் ரெண்டும் மட்டமாக இருக்குது, இடையில பார்க்க வேண்டியதான். மேற்கால ஓரம் பிடி. ஒரு 2 வாரம் பிடிச்சிட்டு கையோட ஒரு இதுவும் அந்த அடுத்தது இப்படி ஜாயிண்ட்டு பார்த்துணும். சப்போர்ட் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிடணும். இதுவும் ஸ்பேன் இழுத்துருக்கும், அதனால் சென்டர் பார்க்கணும். நீங்கள் வந்து ஒரு ஸ்பேனை வந்து சென்டர் பண்ணிவிட்டு ஒரு பேரை வந்து சென்டர் பண்ணிட்டு மொத்தமாக நூல் பிடிச்சும் ஒன்றுனா பார்த்துக்கலாம். இல்லைனா ஒரு ஸ்பேனும் தனித்தனியாகவும் நூல் பிடிச்சும் நீங்கள் பார்த்துக்கலாம், எப்படி வேணாலும் பார்க்கலாம். ஏன்னா ஸ்பேனுடைய 2 சப்போர்ட்டும் மட்டும் சென்டர் மட்டும் ஏறி இறங்கியே இருக்கும். அதை சரி பண்ணணும் அப்படிங்கிறப்ப 2 ஓரத்து ஸ்பேனை சென்டரை சரி பண்ணிக்கிட்டு நூலை துருவாக பிடிச்சும் பார்த்துக்கலாம். ஒரு ஸ்பேனுடைய சப்போர்ட்டில் பிடிச்சும் சென்டரை சரி பண்ணிக்கலாம். இதே லூஸ் அடுத்தது லூஸு. ஆ போதும், அது விடுங்களா அண்ணே. இந்த அப்படி லூஸ் பண்ண. ஆமாம் முடிஞ்சா இங்கே ஒரு ஸ்பேனை பிடிச்சி சென்டர் பண்ணுப்பா. ஸ்பேன் எங்கே இருக்கு? அப்படி இங்கே வா. இப்போ அந்த ஓரமும் பார்த்தாச்சு. இப்போ இந்த ஒரு ஸ்பேனை பிடிச்சி சென்டர் பார்த்துட்டு அந்த ஓரம் ஒரு ஸ்பேனை பிடிச்சி சென்டர் பார்த்துட்டு நடுவில் நூலை பிடிச்சிங்க மிஸ்திரி, ஒரே நூலை எப்படி வேணாலும் பார்க்கலாம். ஒரு ஸ்பேனும் பார்த்துட்டு போகலாம். அந்த ஓரம் ஸ்பேனை பார்த்துட்டு பாருங்க, அந்த ஓரம் பார்த்துட்டு சென்டராக நூலை பிடிச்சி நம்ம சரி பண்ணலாம்.
பிடிப்பா ஒரு ஸ்பேனாக கூட பார்த்துங்க. மணி ரெண்டாவது ஸ்பேன் எடுத்து சென்டர் டைட் வை. ரெண்டாவது சென்டர் இருக்குல்ல அது டைட் வை. இது இருக்குல்ல அது டைட் வச்சு ஒரே ஜாக்கி கட்டிடுங்க. அடுத்தது எப்படி இருக்கு? அடுத்தது நூல் டைட்டாக பிடிச்சி கட்டுங்கப்பா. அடுத்தது அடுத்தது மணி இது குறாளுங்க இது லூஸ் பண்ண இந்த பேனை ஆமாம் லூஸ் பண்ணி வைங்க. 2 ஸ்பேன் தான் நம்மளுக்கு வந்து ஒன்று லூஸு ஒன்று டைட் இல்லையா? மீதம் ஓகே எல்லாத்துக்கும். ஆனால் முட்டை வச்சுக்க சொல்லுங்க. கையோட முட்டை வச்சுட்டு லூஸ் பண்ணுறியா? இருக்கா மணி 4 இருக்கு லூஸ் பண்ணுங்க. கட்டிட்டீங்களா சரி இங்கே வந்துடுங்க. இதை பாருங்கள் அட்ஜஸ்ட் பண்ண சொன்னோம்ல அதை பாருங்கள். இந்த ரூம் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. இதுதான் இப்போ வந்து நம்ம மட்டம் பார்க்குற ப்ரொசீஜர். இதுதான் ஒரு தடவை வந்து சென்டர் மட்டும் செக் பண்ணிக்கிங்க. இதை இப்படிப்பா அட்ஜஸ்ட் பண்ண சொன்னோம்ல அப்படி. அப்படியே கட்டிட்டியா? போதும் அப்படியே இருக்கட்டும். ஓகே எல்லாமே கிளியர். இப்போ ஆரஞ்சு ரூஃப் எல்லாம் கிளியர். சங்கனுக்கு இறங்கு, கீழே இறங்குப்பா. இப்போ இந்த ரூம் ஒன்று, இந்த ரூம் ஒன்று, அந்த ரூம் ஒன்று, அந்த இதெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ எப்படி பார்க்குறோம் அப்படின்னா ஒரு கார்னரில் உட்காந்து மட்டம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். உங்களுக்கு மட்டம் வித்தியாசம் இருந்ததுன்னா 4ஐயும் செக் பண்ணி பார்க்குறோம் எப்படி இருக்குன்னு. இது 2ம் மட்டமாக இருந்தது, அது 2ம் ஒரு மட்டமாக இருந்தது. அப்போ கொஞ்சம் வித்தியாசம் இருந்தது. அப்போ இந்த கைக்காக அந்த கையை இறக்கணும். இந்த 2ஐயும் இறக்கி சரி பண்ணி மட்டம் பண்ணிவிட்டு ஸ்பேன் வந்து இப்படி கிழக்கு மேற்கில் இப்படி இந்த வட்டத்தில் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம், இங்கேயும் அங்கேயும் நூலை பிடிச்சி ஒரு ஸ்பேனாக இடையில இந்த உரமும் ஒரு ஸ்பேனாக அந்த உரமும் செக் பண்ணி முடிச்சிடும். அது சின்னதாக ஸ்பேன் இருக்குது, சென்டர் வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த ரூம் வந்துடுறோம். இதில் ஸ்பேன் இங்கேருந்து ஆரம்பித்து கரெக்டாக இந்த பலகையோட ஸ்பேன் வந்து இப்படி முடியுது, திருக்கூட முடிஞ்சு. இது ஒரு சீட்டு வந்து ரன்னர் மேலே ஃபுல்லாக பரப்பியிருக்கும். அப்போ என்ன பண்ணுறோம், இந்த 4 கார்னரையும் அந்த ரூமில் வந்து இந்த 4 கார்னரையும் வாங்குகிறோம். 4 கார்னரையும் வாங்கி முடிச்சுட்டு என்ன பண்ணுறோன்னா இந்த ஓரத்தை வந்து ரன்னர் இருக்கிறதால முட்டுக்கு முட்டு இந்த ஓரத்தை ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு இந்த மூலையிலேருந்தும் அந்த மூலையிலேருந்தும் நூலை பிடிச்சி இந்த ஸ்பேன் பாயிண்ட்டை சரி பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இந்த மூலையிலேருந்தும் அந்த மூலையிலேருந்து நூலை பிடிச்சி இந்த ஸ்பேன் பாயிண்ட்டை சரி பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு இந்த 2 பாயிண்ட்டுக்கும் நூலை பிடிச்சி சென்டரை சரி பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு இந்த ஸ்பேன் இந்த இடத்துல சரியாக இருக்குது. இதே மாதிரி இந்த லைனில் போய் அந்த இடத்துல சரியாக இருக்குது. நூலை துருவா பிடிச்சி ஒரு ஸ்பேனும் ஒரு சீட்டு ஜாயிண்ட்டும் ஒரு ஸ்பேன் நம்மளுக்கு ஒரு ஸ்பேன் சப்போர்ட்டிங் இந்த மூலையும் சரி பண்ணிவிட்டு அந்த ஓரத்துலையும் நூலை பிடிச்சி அந்த ஓரமும் சரி பண்ணணும். பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேனுக்கும் நடுவில் இது வந்து இழுத்துருக்கும் நல்லா. அதனால் ஒரு ஸ்பேனுடைய 2 சப்போர்ட்டும் மட்டும் சென்டர் மட்டும் நம்மளுக்கு மட்டம் இல்லைங்கிறப்போ ஒரு ஸ்பேனுடைய சென்டரையும் சரி பண்ணி முடிக்கணும். இப்படி தான் இப்போ மட்டம் பார்த்துருக்கோம். இப்போ இந்த ரூம் முடிச்சுட்டு இந்த கார்னர் வந்து இந்த ரூமுடைய 4 கார்னரை வாங்கி இது ஸ்பேன் வந்து இப்படி கிழக்கு மேற்கில் இருக்குது. 4 கார்னரும் மட்டம் வாங்கிட்டோம். வாங்கிட்டு என்ன பண்ணுறோம், 2 கார்னரில் பிடிச்சி ஒரு ஸ்பேனை சரி பண்ணுறோம். இந்த 2 கார்னரை பிடிச்சி ஒரு ஸ்பேனை சரி பண்ணுறோம். அதுமாதிரி ஒரு ஸ்பேனையும் பிடிச்சி சென்டரை சரி பண்ணுறோம். முடிஞ்சிச்சு. இப்போ இந்த சங்கன் வந்துட்டோம். சங்கன் வந்து இதை விட ட்ராப்பில் இருக்குது. அப்போ வந்து இங்கே வந்து லெவல் வச்சு ஒரே இடத்துல வந்து பிடிப்பேன். ஏன் 2 பேரும் எழுந்திரிக்கிறீங்க? பாருங்க செக் பண்ணி பார்த்தால அந்த 3 வந்து நம்மளுக்கு ஒரு மட்டம் மாதிரி தெரியுது. இது மட்டும் கொஞ்சம் லூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதை லூஸ் பண்ணி சரி பண்ணிட்டோம். நீ போப்பா, கருப்பா நீ போப்பா, போய் சரி இப்போ ப்ராப்பராக செக் பண்ணிக்கிங்க. ஓரலாக பார்க்கும்போது 3 கார்னரும் மட்டமாகவும் இது கொஞ்சம் ஏறி வந்தது. இதை இறக்கிட்டோம். இப்போ இவர் இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதுலேருந்து நம்ம இந்த கார்னர் வாங்கிட்டு அந்த கார்னருக்கு போகிறோம். ஏற்றணுமா இருக்கணுமான்னு பாரு. லேசாக ஏற்றுற மாதிரி இருக்குது. அந்த மூலையும் பாருப்பா. இந்த மூலையை சரி பண்ணியாச்சு. அந்த மூலையை பாருங்கள்.
மட்டனா மணி இந்த பாட்டு இருக்குங்க வாடா. ஓகே ஆச்சா நாளும் எப்படி இருக்குது ஸ்பேன் இதில்? அப்போ இப்படி ஸ்பேனை பொறுத்த வரைக்கும் தெற்கு வடக்கு ஸ்பேனு. அப்போ வந்து இந்த ஓரம் பிடிச்சி இந்த 2 மட்டங்கிறதால அடுத்தடுத்த பாயிண்ட்டை வந்து சரி பண்ணணும். இங்கே வந்துருப்பா, வடக்கால வரவா இப்படிப்பா. மணி இது ஏத்துங்க பேனு. போதுமா? அடுத்தது லேசாக ஏற்றுங்க. அது போதும் அது போதும். போதும் இது போதும். அடுத்ததும் ஏற்றுங்க ஏத்துப்பா. காலத்துக்கிட்ட. போதும் போதும். அடுத்தது காலத்துக்கு அடுத்து ஏற்றுங்க. இந்த ஓரம் முடிஞ்சிச்சு. அடுத்தது இந்த ஓரம். சீட்டில் வைப்பா. லேசாக இருக்குங்க. போதும். அடுத்து ஏற்றுங்க. ஏற்றுங்க பார்த்துங்க, எதுன்னு பார்த்துட்டு ஏற்றுங்க. அடுத்து ஏற்றுங்க. அடுத்து ஏற்றுங்க. போதும் இது மட்டும் என்ன லேசாக லூஸ் பண்ணிக்கிங்க. போதும் மிஸ்ரே. இன்னும் கொஞ்சம் போதும் அப்படியே இருக்கா. போதும். தெற்கு வடக்கு பிடிப்பா. ஒரு ஸ்பேன் அப்படி பிடிப்பா. இந்தாண்ட பிடிப்பா. ஒரு ஸ்பேனுடைய சென்டரும் பார்த்துங்க. கிழக்கால வாரத்துலேருந்து சென்டர் பாருங்க. கிழக்க வாரத்துலேருந்து சென்ட்ரு. இந்த ஃபேனை டைட் வைங்க. சென்டர் டைட் வைங்க. நான் கொஞ்சம் ஏற்றுங்க. சென்டர் ஸ்பேன் நம்ம இழுத்துருந்தாலே டெஃபினட்டாக ஏறவோ இறங்கவோ இருக்கும். கண்டிப்பாக தொங்கல் தான் இருக்கும். நம்ம டைட் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக டைட் பண்ணி ஏற்றணும். சென்டர் போல்ட்டு டைட் பண்ணிட்டு ஜாக்கி வச்சு ஏற்றணும். கீழே போய் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ரூம் எல்லாமே வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக ஜாக்கி போடுறது தான். ஏன் அப்புறம் சவுண்ட் வருது? இதே அடுத்து ஏற்றுங்க. ஜாக்கி போட்டிருக்கிறதெல்லாம் கீழே போய் உங்களுக்கு காமிக்கிற மாதிரிங்க. அடுத்து பாருங்க. ஓகே. அடுத்தது பார்த்ததுக்கும் அடுத்தது ஓகே. அதுக்கு அடுத்தது ஒரு நூல் அப்படி டைட் அப்படி ஏற்றுங்க. இன்னும் கொஞ்சம் ஏற்றுங்க.
போதும். அடுத்தது போதும்னு நினைக்கிறேன். இருக்கட்டும். இந்த ஓரம் மேற்கால ஓரம். ஓகே மிஸ்ரே, ஓகே ஆயிடுச்சுல. இப்போ வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக இந்த லைன், இந்த சங்கன் உட்பட அந்த ரூம் முடிஞ்சிச்சு. இந்த ரூம் இன்னும் ஷீட்டு கவுக்காமல் இருக்குது. இந்த ரூமு இந்த இதான் 3 5 இன்ச்சு கங்கிட்டு இதை வந்து இந்த ஷீட்லாம் போட்டு இது வந்து தனியாக மட்டம் பார்க்கணும். இப்போ மட்டம் இது கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. இப்போ வந்து ஸ்டீல் எப்படி பரப்பணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறதுக்காக மொத்த ரூம் மெஷர்மெண்ட் என்ன இருக்குது. இது வந்து மொத்தத்தில் 20.25 இருக்குது. இது 4 விற்றோம்னா 5 அடி சம்திங் வரும். 5 1ன்னு வச்சுக்க சொல்கிறேன். 24 இருந்துன்னா 5 1 வரும். இருந்தாலும் இதை பண்ணிச்சு. அது எத்தனை இன்ச்சு? 4 இன்ச்சா? இது காங்கிட்டு கணம் வந்து 6 இன்ச்சு. அப்போ உங்களுக்கு வந்து கிராங்கு 4 இன்ச்சு இருக்கணும். 3.5. இந்த பக்கமும் அதே மார்க் பண்ணுங்கள். 5 1. இந்த அளவு பிடுங்க. இந்த அளவு பிடிச்சி பாருங்கள். இது எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 17.25. 4 4 வைங்க. 4 4 வச்சு கிராங்க் பெயிண்ட் போடுங்க. அங்கேயும் போட்டுருங்க. அப்படியே இந்த அளவையும் போட்டுருங்க. இந்த கார்னர் மேட்ச் பண்ணுங்கள். 5 1. இதை சொல்லிடுறேன். இப்போ வந்து இங்கேருந்து வர ராடு இந்த பாயிண்டில் ஏறி இப்படி போகுது இல்லையா? இங்கேருந்து வர ராடு இந்த பாயிண்டில் ஏறி இப்படி போகுது. முடிஞ்சு. இப்போ இந்த ஸ்கொயரில் பார்த்தீங்கன்னா இந்த ராடும் மேலே ஏறிடும், இந்த ராடும் மேலே ஏறிடும். அந்த ரூமோடைய ரெக்கையும் இங்கே வந்துடும். இந்த ரூம்லேருந்தும் அடிஷனல் ராடு போட்டுருவீங்க. டாப் மேட்டு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். எக்ஸ்ட்ரா ராடு போடுறதோட சேர்த்து. இப்போ இந்த இடைப்பட்ட இந்த கேப்புக்கும் இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த ரெக்கை மட்டும் மேலே இருக்குல்ல, இதுக்கு அடியில் போடுற டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து 8 வந்து 10 இன்ச்சுக்கு ஒன்று கனெக்ட் பண்ணி இதுலேருந்து இந்தாண்ட ஒரு அரை அடி, அதுலேருந்து அந்தாண்ட ஒரு அரை அடி நீளம் இருந்தால் போதும். அது துருவாக வளர்த்த வேண்டிய அவசியம் கிடையாது. புரிஞ்சுதா? இப்போ இதே கணக்கு இங்கே வரேன். இப்போ இந்த ரெக்கை இங்கே வந்து இந்த பாயிண்டில் ஏறி மேலே போயிடுச்சு. சரியா? அப்போ இந்த ரெக்கையும் இங்கே போயிடுச்சு மேலே. இப்போ இதில் அடிஷ்னல் ராடு இதில் போடுவீங்க. டாப்பில் அங்கேருந்து இப்படி போடுவீங்க. இந்த ரெக்கை இங்கே ஏறிடும். எக்ஸ்ட்ரா ராடு தேவைப்படாது. இந்த ரெக்கை இந்த ரூமுக்கு போயிடும், இந்த ரெக்கை இங்கே வந்துடும். அதனால் கிழக்கு மேற்கில் எக்ஸ்ட்ரா ராடு தேவைப்படாது. 1 மாற்றி 1. வடக்கு தெற்கு ராடு மட்டும் இது 1 to 1 ஏறுறதால 1 to 1 வந்து எக்ஸ்ட்ரா ராடு போட்டுருவோம். அப்போ டாப் மேட்டுக்கு ஃபைனல் ஆகிடுச்சு. எக்ஸ்ட்ரா ராடு அடியில் வராது. இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பாயிண்ட் எடுத்தோம்னா இந்த இடத்துல எப்படி இருக்கும்? இந்த ராடு இங்கே ஏறிடும், இந்த ராடு இங்கே போயிடும். இதில் 2 பக்கமும் எக்ஸ்ட்ரா ராடு போடுவீங்க. ஏன்னா இது சங்கனு, இது அவுட்ரு. அப்போ வந்து இதுலேயும் எக்ஸ்ட்ரா ராடு போடுவீங்க, இதுலேயும் எக்ஸ்ட்ரா ராடு டாப்பில் போட்டுருவீங்க. இப்போ இந்த இடைப்பட்ட இந்த கேப் இருக்குல்ல, இது மட்டும் டாப் மேட்டு மட்டும் ஃப்ரீயாக கிடக்கும். அதோட அடியில் என்ன பண்ணணும்? அடியில் டிஸ்ட்ரிபியூட்டர் கிழக்கு மேற்கில் 8. அதுதான் 8. அதுதான் 8. அதுவும் கிடையாது. மேலே தான் நீங்கள் 1 to 1 போட்டு வந்துடுவீங்களா? அடிஷனில் தெற்கு வடக்கு ராடு போட்டு வந்துடுவீங்க. நான் சொல்கிறது அடியில் போடுற ராடுண்ணே. இந்த ரெக்கை ஏறுதுல, அதோடைய டிஸ்ட்ரிபியூட்டரு டாப்புக்கு நான் சொன்னது புரிஞ்சுதா? இது பாட்டமாக போய் இங்கே ரெக்கையாக மாறி லாஸ்ட் வரைக்கும் கிடையாது. இந்த ரூமோட L4 வரைக்கும் எத்தனை போதும்? ஆமாம். அது மாதிரி இங்கே ரெக்கையாக மாறுறது இந்த ரூமோட L4 எத்தனை போதும்? அங்கே ரெக்கையாக மாறுறது இங்கே L4 வந்தால் போதும். இது சிங்கிள் மேட்டு தானே? அது L4 வரைக்கும் தான். ஏன் ஃபுல்லாக போகிறீங்க? இந்த 2 ரூமுமே சிங்கிள் மேட்டு தான் மெயின். இந்த ரெக்கை மட்டும் அந்த L4 எடுத்து நீட்டிங்க, அவ்வளோதான். அது இது இந்த L4 லைன் கூட பண்ணிக்கிங்க, போதும். போதும். சரிதானே? இப்போ அதே மாதிரி அது டபுள் மேட்டு பார்த்தீங்கன்னா டாப்பு ஃபுல்லாக எல் அடிச்சிங்க, கழுத்து ராடு போட்டுங்க. அந்த ராடில் உட்காந்தா ஓகே, உட்காரலாம் கழுத்து ராடு போட்டுங்க. காங்கிட்டு ஆரஞ்சிக்கணும் அதுவுமே.
சரியா? அப்போ இந்த ரூமும் அதே மாதிரி தான் வரும். L4 பார்த்துட்டு சரியா? 4 பக்கமும் எடுத்துகிட்டு இதில் மேக்ஸிமம் எல்லாமே எல்லு தான் வரும். இது மட்டும்தான் ஏறும். இந்த பிட்டு மட்டும்தான் 2ம் ஏறும். மீதி எங்கேயும் ஏறாது. எல்லாமே எல்லு தான். கணக்கு பண்ணிக்கோங்க. டவுட் இருந்ததுன்னா கூப்பிட்டு கேளுங்க. மேலே நம்ம வந்து கம்பி எப்படி கட்டணுங்கிறதும் ஓரளவுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ கீழே வந்திருக்கோம். நம்ம கீழே பாருங்கள், இந்த ஜாக்கிலாம் இல்லாமல் இருந்துச்சு பார்த்தீங்களா? இது ஃபுல்லாக வச்சாச்சு. சென்டர் ஜாக்கி ஃபுல்லாக மட்டம் பார்க்க சென்டர் ஃபுல்லாக ஜாக்கி வச்சுட்டு வந்தாச்சு. இதான் கான்செப்ட்டு. கார்னரில் ஒரு ஜாக்கி, இங்கே ஒரு ஜாக்கி. இப்போ இதுக்கு ரெண்டுக்கும் இடையில லைன் ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக ஜாக்கி வச்சாச்சு. அதே மாதிரியே இந்த பாத்ரூம் சங்கன் பாருங்கள், இடையில ஃபுல்லாக ஜாக்கி வச்சாச்சு. அதே மாதிரியே இந்த லைனில் பாருங்கள், ஃபுல்லாக ஜாக்கி வச்சு. இது ஒரே லைனாக வராது. காரணம் என்னென்னா, மேலே நம்ம இன்செட் மாற்றி வச்சுருக்கோம்ல, அதனால் இது ஒரு லைனில் வரும், இது ஒரு லைனில் வரும், மாறி மாறி வரும். இது வந்து நல்ல ஒரு க்ரிப்பான சப்போர்ட்டாக இருக்கும். சைட்டும் பாருங்கள் நல்லா தெளிவாக இருக்குது. ஜாக்கி இப்போ பாருங்கள், இடையில ஜாக்கிலாம் வச்ச உடனே ரொம்ப நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. மட்டமும் நல்லா தெளிவாக இருக்குது. ஒரு ப்ராப்பரான சென்ட்ரிங் இது தான். இது மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணும்போது வேலையும் தெளிவாக இருக்கும். நம்மளுக்கு வந்து எந்த விதமான ஐயப்பாடும் இல்லாமல் எடுத்துகிட்டு போகலாம். சரிஞ்சு விழுறதுக்கோ ரூப் சரியறதுக்கோ எந்த வாய்ப்பும் கிடையாது. பக்காவாக ஸ்ட்ராங்காக சர்ஃபேஸ் இருக்குது, நம்மக்கிட்ட ஸ்ட்ராங்கான மெட்டீரியல் இருக்குது. ப்ராப்பரான மெத்தடில் நம்ம வேலை செஞ்சுருக்கிறோம். எல்லா எக்ஸ்ட்ரா ஜாக்கியும் கட்டுக்கம்பி போட்டு கட்டியிருக்கிறோம். உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்க. இதெல்லாம் வந்து ஆணி போட முடியாதுங்கிறதால கட்டுக்கம்பி போட்டு கட்டியிருக்கோம். ஏன்னா ஷேக்கிங்கில் வந்து ஜாக்கி விழுந்துடக்கூடாதுன்ட்டு எக்ஸ்ட்ரா ஜாக்கி எல்லாத்தையுமே கட்டுக்கம்பி போட்டு கட்டணும். ஏணி வச்சு ஏறி கட்டுக்கம்பி போட்டு எல்லாமே ப்ராப்பராக நம்ம செய்யும் போது தான் அந்த வேலை வந்து நுணுக்கமாக வரும். ஒன்றையும் சின்ன சின்ன விஷயமா இருக்கும். கஷ்டப்பட்டாலும் சரி தான், அதை வந்து ப்ராப்பராக செய்யணும். இது வந்து ப்ராப்பர் மெத்தட் ஆஃப் ஒர்க்கிங். இது வந்து நல்லாயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான வேலை உங்களுக்கும் செய்யணும், இந்த மாதிரி தெளிவாக வேலை செஞ்சு தரணும்னாலும் நம்மளை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நம்பர் கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து செஞ்சு கொடுப்போம். இந்த ஏரியா இன்னும் வந்து மட்டம் பார்த்துட்டு இதுக்கும் வந்து சென்டர் பார்த்துட்டு வச்சிங்க மிஸ். இழுத்தாச்சு, அதுக்கெல்லாம் சென்டர் வச்சுட்ருங்க. ஸ்பேனை இழுத்தாச்சினாலே வச்சுன்னு. இது பாருங்கள், ஸ்பேன் அந்தளவுக்கு இழுக்க கிடையாது. ஃபுல்லாக வந்து உள்ளே இருக்குங்கிறப்ப இது மட்டும் வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இப்போ இதெல்லாம் பாருங்கள், ஸ்பேன் நல்லா இழுத்துருக்கும். வெளில இழுத்துருக்கிறப்ப கண்டிப்பாக சென்டர் வந்து மட்டம் பார்த்து ஜாக்கி வச்சாகணும். இதுதான் விஷயம். இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ராஜீவ்காந்தி மேஸ்திரி இவர் தான். நம்ம ஊர், நம்ம டீமு. ரொம்ப சூப்பரான ஒர்க்கு பார்த்துட்ருப்பீங்க. இந்த சைட்டு கீழேருந்து பார்த்துட்ருப்பீங்க எந்த அளவுக்கு நல்லா தெளிவாக வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுடைய டோட்டல் கண்ட்ரோல் சார் வந்து மெட்டல் வாங்கி தராங்க. கம்ப்ளீட் லேபர் ப்ளஸ் இன்ஜினியரோட இந்த சைட்டில் நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்குறோம். வேலை எப்படி பிடிச்சிருக்கா, உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேலைகள் வேணாலும் நம்மளை நீங்கள் கூப்பிடுங்க. உங்களுக்கு ட்ராயிங் வேணும், ஸ்ட்ரக்சர் ட்ராயிங் வேணும், கன்சல்டிங் வேணும், இந்த மாதிரி டீம் வச்சு சப்போர்ட் பண்ணி தரணும்னாலும் நம்மளை கூப்பிடுங்க. இந்த வீடியோ உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துங்க. இந்த ஸ்டேஜில் இருந்தீங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நல்ல ஒரு வீடியோவை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.